நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல சில பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். சில பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. சில பங்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டாக் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த குவார்ட்டர் ரிசல்ட் என்னமோ சரியில்ல. பார்த்தோன்னா, அந்த கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கம்பெனி நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போர்ட்ஃபோலியோல ஆல்மோஸ்ட் 2% ஏறி இருந்தது. எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. ஆனா, இந்த 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரிசல்ட்டும் வரல. அதுல 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் வந்து பவர் செக்டார், இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் எனர்ஜி, இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ஜிங், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ள கம்பெனி, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டிங் போல் பவர் டிரான்ஸ்மிஷன் உள்ள கம்பெனி. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட்ல, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் உள்ளதா இருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் தான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல ஒரு இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 கம்பெனி இருந்தாலும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க வாங்கும்போது என்ட்ரி பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லோ ரேட்ல வாங்குனோம்னா, நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏற்றம் குடுத்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். நெறைய நண்பர்களுக்கு கூட தெரியும். அதனால எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. கவனமா வந்து வாங்க. கசமுசா நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோல வாங்கி போடாதீங்க. லார்ஜ் கேப்ல வச்சிருந்த ஸ்டாக்கு, மிட் கேப்ல வச்சிருந்த ஸ்டாக்கு, ஸ்மால் கேப்ல வச்சிருந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோலோட வாங்குங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப தேவை கிடையாது ஒரு 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி உள்ள அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க. சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ரூ. 10,000 நம்ம சம்பளம் வாங்குனாலும், அதில அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 சேவ் பண்ணா தான் நம்முடைய எதிர்காலம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை கொடுக்கும். அதனால சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டி போடுவீங்க. சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாச்சும் போடுவீங்க. சில நண்பர்கள் டைரக்ட்டா ஸ்டாக் வாங்குவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இன்வெஸ்ட்மென்ட் சூட்டபிள் ஆகுமோ, அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட சூஸ் பண்ணி, அதில ஒரு கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வெல்த் கிரியேட் பண்ண முடியும். உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். உங்க ஃபேமிலி, உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சேவ் பண்ணுங்க. நீங்க சம்பாரிக்கிற பணத்தில மாசத்துக்கு ஒரு 1000மோ, 500 ஒரு ரூ. 100 கூட சேவ் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டினியூவா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ட பத்தி பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இன்னைக்கு அருமையான ஒரு ஏற்றம். மிகப்பெரிய ஒரு ஏற்றம் சொல்லலாம். இன்னைக்கு ஏறி இருக்கு. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு நினைக்கிறேன். ஜோர்டான்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆயில் பிரைஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருச்சு. இப்படிதாங்க நிஃப்டி வந்து நம்ம பார்ப்போம். நிஃப்டி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, 2 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே போல. அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு. நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். நம்முடைய ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு தெரியும். இந்த பேரலல் சேனல பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ஃபில் பண்ணியிருக்கு பக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரைஸ் ஆயிருக்கு. இப்ப ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் மேல ஒரு டைம் டச் ஆயிருக்கு. இப்ப 2வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த பாக்ஸ பிரேக் அவுட் பண்ணி மேல போகுதான்ட்டு. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப், ஸ்மால் கேப்ல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஏற்றம். பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஏறி இருக்கு. மிட் கேப் நல்ல ஒரு ஏற்றம். எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு நல்லா கிரீன்ல தான் இருக்குங்க. ஸ்மால் கேப்ல நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% மேல ஏறி இருக்கு. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏற்றம். ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏற்றம். நம்முடைய நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன நிலைமையில இருக்குன்னு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு. அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி ஸ்டாக்க ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சைடு வேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சேனல் பேரலல் சேனல்ல போட்டிருக்கோம். அந்த சேனல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் ஒரு ட்ரெண்ட் லைன் வேணா நம்ம வரைஞ்சு பார்க்கலாம். ஆமா. ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணி இப்போ மேல போயிட்டுருக்கு. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்து ஆப்போசிட் லைனுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு ஏற்றமா இருக்கும். நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ்ல நெறைய ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லாவே ஏறி இருக்கு. நியூஜெயின் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6%க்கு மேல ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் கேபிட்டல் டெக்னாலஜி காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் சரியில்ல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்ஃபோசிஸ் நல்ல ஒரு தொடர்ந்து ஏற்றம் கேப் அப்ல ஏறிக்கிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்கு. டபுள் டாப் பாட்டம் மாக்கி தெரியுது இந்த ஸ்டாக்ல. ஆமா அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போறதுக்கு கூட இன்னும் சான்ஸ் இருக்கு. சாஃப்ட் இந்த ஸ்டாக்கும் ஓரளவுக்கு இந்த ஸ்டாக் நல்ல ஒரு சைட்ல இருந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் பிரைஸ்ல வந்திருக்கு. பிர்லா சாஃப்ட்
எல்என்டி மைண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டன்லாப் பிளாட்ஃபார்மு, டிசிஎஸ். டிசிஎஸ் நல்ல ஒரு ஏற்றம், அருமையான ஒரு ஏற்றம் சொல்லலாம். டிசிஎஸ் நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்க்கையில நல்ல ஒரு கூட ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு டிசிஎஸ். ஆமாம், 22% ஏறிச்சு ஆல்மோஸ்ட்டு. சென்சார் டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎல் டெக்னாலஜி, கோப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹச்சிசிஎல் டெக்னாலஜி நல்ல ஒரு ஏற்றமுங்க. கோப்ரோச் நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். நம்ம இந்த ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல ஒரு அருமையான ஏற்றம். இது வந்து தான் இருக்கிற ஐடி செக்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மட்டும் தான் நல்ல ஒரு அருமையான 65% மேலே ஏறி இருக்கு. யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிஃப்டி ஐடி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளாட்டு தான். ஐடி, பியூசி பேங்கு, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் சர்வீஸு, பார்மா இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஏற்றம். எஃப்எம்ஜிஜி நல்ல ஒரு ஏற்றம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சரியில்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 6% விழுந்தது முந்தா நாள் திங்கட்கிழமை. நேற்று நல்ல ஒரு ஏற்றம். நிஃப்டி, பார்மா, எஃப்எம்ஜிஜி, அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்டாக்கில் நல்ல ஒரு அருமையான ஏற்றம். மீடியா, ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஓவராலாக பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. அதுக்கப்புறம் சில ஸ்டாக்கோடைய நியூஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஹைனஸ் டெக்னாலஜி இன்றைக்கி பிளாக் ட்ரேட் நடந்திருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ஏற்றம். நம்ம நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான் அது. முக்கியமான ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. டெக்னிக்கல் சார்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண வந்து முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு. 1, 2, 3, 4 டைம் ரிஜெக்ட் ஆகி இன்றைக்கி 5வது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஏற்றம். 13%க்கு மேலே இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஏறி இருக்குங்க. நல்ல ஒரு ஏற்றம். நல்ல முக்கியமான ஒரு லாங் சைடுவேல உள்ள இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு நம்ம பாக்ஸோடு நம்ம போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். நல்ல ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட்டு. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் போகிறவங்களுக்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் ரிசல்ட் வரல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்ஐயில் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரிவர்சலோடு காமிச்சிருக்கு ஆர்எஸ்ஐயில். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்குறாங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் ரிசல்ட்டு சில வேளை ஊற்றிக்கிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்லாம் கீழே டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அருமையான ஏற்றம். யார் இந்த லோவில் வாங்கியிருந்தாங்களோ இந்த ரேஞ்சில் 3000 ரேஞ்சில் யார் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சிட்டே இருந்த இந்த ஸ்டாக்கை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கே 3500 வாங்கும்போது ரொம்ப ஹையாக இருந்தது. நமக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைசா இல்லைனால நான் விட்டுட்டேன், வாங்கலை. நல்ல ஒரு அருமையான ஏற்றம் சொல்லலாம் ஒரே நாளில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஃப், கெயில் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பேஸ்டு யூரியா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்டம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 2 பேருக்கும். இன்றைக்கி ஆர்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% மேலே ஏறி இருக்குது. இது ஒரு நல்ல நியூஸ் இந்த ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரயில்டெல்லுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% மேலே ஏறி இருக்குது. 43 கோடி, ஆல்மோஸ்ட் 44 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. ரயில்டெல்லு நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தாங்க இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் இன்னும் ஏறவே இல்லை. முக்கியமான அந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்குது. எப்போ இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகும் தெரியல. இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 போட்டிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா எப்படின்னு தெரியல. நல்ல ரிசல்ட்டை கொடுத்தா ரயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் ரயில் மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா 359 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. ரயில்வே செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்டம் வரவே இல்லை. எப்போ வரும்னா பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரும் பார்த்தீங்களா எலெக்ஷன், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா புதிய அறிவிப்புகள் நிறையா வரும். எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ ரயில்வே ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எல்லா செக்டார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும், ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஆர்விஎன்எல் நல்ல ஒரு கம்பெனி தான். ஒரு காலத்தில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னமும் லாஸ் மேக்கிங் தான் இருப்பாங்க. யார் வந்து 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு வாங்கினாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். இந்த ஸ்டாக் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் அந்த ஸ்டாக்கை பற்றி அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து பியூசி ஸ்டாக்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டர்ன் கொடுக்காதுன்னு கேட்டு ஏமாந்துட்டேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூசி ஸ்டாக், ஆர்விஎன்எல், இர்கான் இன்டர்நேஷனல், ஏகப்பட்ட ஸ்டாக், இன்ஜினியரிங் இந்தியா,
அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாக்கு ஹட்கோ, அந்த மாதிரிக்கே கோல் இண்டியா, அந்த மாதிரிக்கே நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து படுத்திருக்கு. யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. யார் இந்த ஹையில் வாங்கினாங்களோ அவங்கலாம் தலையில் துண்டு போட்டு தான் இருக்கணும். இந்த ஸ்டாக் பாருங்கள் எங்கேருந்து கீழே இறங்கியிருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் இறங்கியிருக்கு, எதுக்கு நம்ம எப்போவுமே ஒரு என்ட்ரி ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு டைம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறேன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். யாராச்சும் இந்த ஹையில் போய் வாங்கியிருந்தீங்கன்னா 70% நீங்கள் ஒரு ₹1,00,000 போட்டுட்டீங்கன்னா 70,000 காலியாக இருக்கும். வெறும் ₹30,000 தான். எப்படி மனசு நீங்கள் திடமா வச்சிருப்பீங்க? வித்துட்டு போனாலும் போயிட்டு இருக்க காசாச்சு எடுத்துட்டு வெளியில் வந்துடுவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே வந்து அதை ஹையில் போயிட்டுச்சுன்னா விட்டுருங்க. அடுத்தது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம தேடி அலையணும். அதை நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அரவிந்தனுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் தான் ஜாக்லின் ப்ரீபெய்டு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் கிடச்சிருக்கு. டைம்லர் இந்தியா ஃப்ளீட் பார்ட்னர் சொல்யூஷன் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஆர்டர் தான். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படுத்தே கிடக்கு. எப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தெரியல. நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிற ஸ்டாக்கு தான், ரொம்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஹை செங்குத்தாலம் போல், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 60% மேலே டவுனில் இருக்கும். ஆமாம் 70% மேலே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. இந்த கம்பெனியை பற்றி நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நண்பர் கேட்ட ஸ்டாக்கு தங்கமயில் ஜுவல்லரி. இன்றைக்கி எதுக்குங்க லோவர் சர்க்கியூட் அடிச்சுன்னு கேட்டாப்புல 10% நல்ல ஒரு அருமையான ஏற்றம். இந்த கோல்டு ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்கை கோல்டு தான். இந்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லைங்க. ஆனால் ஸ்கை கோல்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு அருமையான நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. தங்கமயில் ஜுவல்லரி இப்போ தான் நான் வாட்சஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம் போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10% யார் ஹையில் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ரொம்ப கஷ்டம்தான். இனிமேல் இந்த ஸ்டாக் எப்படி தேறி வரும்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு கம்பெனி தான். ஏன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வாங்குறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போதுமே எந்த ஒரு நல்ல கம்பெனிக்கும் கெட்ட நேரம் வரும்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பாருங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாகவே இருக்குது. இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குவார்ட்டர் 143 கோடி எங்கே இருக்குது, 85 கோடி இருக்குது. ஆல்மோஸ்ட் 50% 40%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் மார்ஜின் கம்மியாக இருக்குது. குவார்ட்டர் இயர் இயர் பார்க்கையில் ஓரளவுக்கு ஓகே தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னும் கூட டவுனாக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. மினிமம் ஒரு 30-40%க்கு மேலே டவுன் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கான ஸ்டாக்கில் நம்ம வந்து வாங்கலாமா வேணாமோ நம்ம ஃபைனான்ஸ் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கணும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி யார் வாங்கியிருந்தாலோ நல்ல ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்டருக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 46%. அப்போ 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 460%. அதாவது ₹1,00,000 நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ₹4,60,000 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். நல்ல ஒரு அருமையான ஏற்றம் கொடுத்துருக்குது. நல்ல கம்பெனி தான், அது எந்த மாற்றம் கிடையாது. என்ட்ரி ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு மோசமான ரிசல்ட்னு சொல்லலாம். குவார்ட்டர் இயர் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதி பாஸ்போர்ட். இந்த கம்பெனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஜுவல்லரியோடைய நம்ம டெக்னிக்கல் சார்ட்டையும் பார்த்துருவோமே. நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. தங்கமயில் ஜுவல்லரி ஹையில் தான் இருக்குது. இதோடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைனு சப்போர்ட் லைனு. ஏன்னா மல்டிபிள் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைட்வேயில் போய்ட்டு இங்கே எந்த ஒரு பூம் ஆயிருக்கு. இந்த லைன் வரைக்கும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதி பாஸ்போர்ட்டு. இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 13%. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. வாய்ப்பை விட்டுட்டேன். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ₹80 வரணும் கனெக்ட் பண்ணேன். இங்கே இந்த ரிவர்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ஏற்றம் இன்னைக்கு. அது முக்கியமான காரணம் என்னென்னா இவங்களுடைய ரிசல்ட்டுங்க. ரிசல்ட்டை பாருங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். 400 கோடிக்கு மேலே 393 கோடி, 156 கோடி எங்கே இருக்குது, 393 கோடி எங்கே இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 12% மேலே இருக்குது. சேல்ஸு நல்ல ஒரு சேல்ஸு. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்குங்க. ஒன்றா காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் வந்திருக்கு. ரிசல்ட் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏசியன் பெயிண்ட் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. நல்லா அருமையான ரிசல்ட்டுங்க. குவார்ட்டர் இயர் நாளைக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் இயர் நல்லாவே இருக்குது சேல்ஸு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டு இயர் குவார்ட்டர் ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் ஏசியன் பெயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் நமக்கு வாயில் நுழையாத கம்பெனி. தனலட்சுமி பேங்க் அதோடைய ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் எஸ்கேஎம் எக்கு புட் இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் நல்லாயிருக்கு. இயர் ஆன் இயர் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. எரைஸ் லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி நிறையா ரிசல்ட் இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து படித்தோம்னா போயிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனர் ஓப்பன் பண்ணி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனரை கிளிக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ரிசல்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கம்பெனியோட ரிசல்ட் வரும். எந்தெந்த கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கோ நீங்கள் எல்லா ரிசல்ட் கம்பெனியும் பார்க்க முடியும். முக்கியமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக்கோட ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனலைஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. நல்ல கம்பெனி தான். அது வந்து நான் லாங் டேர்மாக 10 வருஷம் வச்சுருக்கேன், 20 வருஷம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. முக்கியமாக ஒவ்வொரு டைமும் ரிசல்ட் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டினியூவாக இபிஎஸ் க்ரோ ஆகுதா, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா, எஃப்ஐடியை வந்து விற்கிறாங்களா, செல் பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு 5 ஸ்டாக்குங்க. அதில் 3 ஸ்டாக் ரிசல்ட் வந்திருக்கு சொன்னேன். நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் நிறைய நண்பர்கள் வாய்ப்பை தவற விட்ட நண்பர்கள் அடிக்கடி கேட்டது. நான் வாய்ப்பை தவற விடலை, வாங்கி விற்றுட்டேன் இந்த ஸ்டாக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் நல்லாவே ரேலி ஆயிடுச்சு. பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹை தான். கொஞ்சம் டிவெண்ட் கொடுக்குறாங்க. டிஃபென்ஸ் செக்டாரில் எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. இவங்களுடைய நெட் சேல்ஸ் வந்து பாருங்கள் 50% அடியாக இருக்குது சேல்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 50% குறைஞ்சிருக்கு குவார்ட்டர். இயர் ஆன் இயர் பார்க்கையில ஏதோ கொஞ்சம் கொசு மாதிரி கொஞ்சம் ஏறி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரொம்ப மோசம். அதனால இந்த ஸ்டாக்கு ரொம்ப கண்டினியூவாக இறங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொமோட்ரு எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஐ கொஞ்சம் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரீச் ஆயிருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் எடுத்து வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். அதை பிரேக் அவுட் பண்ணி மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. 1, 2, 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வீக்னால வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டாக இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு 19% பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இது முக்கியமான ஒரு சப்போர்ட்டுங்க. இதை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த சப்போர்ட்டு. வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் சரினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கும் இறங்கியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5.18 டிவிடெண்ட் கொடுக்குறது ஃபேஸ் வேல்யூ பார்த்து. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூசி கம்பெனி, பவர் செக்டார் உள்ள கம்பெனி தான். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோவில் தான் இருக்குங்க. ஆர்ஓஐ நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஏற்றத்துக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம்னா இவங்களுடைய ரிசல்ட் சரியில்லை. சேல்ஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சேல்ஸும் ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 2000 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஜூன் குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு கோல் இண்டியா. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டர் நம்ம பார்க்கலாம். ப்ரொமோட்டர் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு செல் பண்ணியிருக்காங்க. கோல் இண்டியாவுடைய சார்ட்டை நம்ம டெக்னிக்கல் சார்ட்டை பார்க்கலாம். இந்த கம்பெனியும் முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. கோல் இண்டியா இந்த கம்பெனியும் ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு சப்போர்ட்டை இன்றைக்கி ரீச் ஆயிருக்கு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இந்த கேண்டிலில் பார்த்தா தெரியும். செல்லருக்கு அப்புறம் பையர் அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க இந்த சப்போர்ட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. 1, 2 மெனி டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனோட ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்டாக்கில். இதை பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம ரீட்டைல் இண்டஸ்ட்ரியோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக்குன்னு சொன்னால் அது வந்து சுஸ்லான் தான். சுஸ்லான் எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டவுனில் இருக்குது. சுஸ்லான் எனர்ஜி ஒரு 50 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்கு. நிறைய டைம் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலாக எல்லாமே இந்த ஸ்டாக் கம்பெனி பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக உள்ள பழைய ஸ்டாக் தான் அது. இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கல சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது பார்க்கையில் வந்து ஒரு 19 கோடி கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 12% நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்டிருந்தா ஒரு 8%, 9% தான் கிடைக்கும். இதில் ஒரு 12% கிடைக்குது. அதனால தான் எல்லா நண்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நோக்கி வர்றாங்க. அது ஒரு நல்ல கம்பெனியை நம்ம பார்த்து வாங்கணுங்க. சும்மா குப்பை கம்பெனியை போய் வாங்கிட்டீங்கன்னா நமக்கு 12%லாம் கிடைக்காது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ். டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட நம்ம டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. நம்ம அந்த பார்த்த 3 கம்பெனியோட ரிசல்ட்டுமே சரியில்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இறங்குது. நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குவார்ட்டர் ரிசல்ட் மட்டும் தான் சரியில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மோசம்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து சஸ்டைன் பண்ண முடியாமல் கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஒரு முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன் ஆல்ரெடி வரைஞ்சிருந்தோம். இது இப்போ வரைஞ்சது கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் 1 இயருக்கு முன்னாடியே வரைஞ்ச டிமாண்ட் ஜோனு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துக்கு இந்த ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. இதை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த ஒரு முக்கியமான சப்போர்ட்டு இந்த டிமாண்ட் ஜோனு தான். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்கை யார் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். 3 ஸ்டாக்கு படுத்துட்டோம். அதுக்கப்புறம் 4வது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு பாலு போர்ச்சு. இதோடைய ரிசல்ட் இன்னும் வரலங்க. டிஃபென்ஸ் செக்டாரில் ஃபோர்ஜிங் செக்டாரில் ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு லோ ரேட்டில் இருக்குது. இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறவே இல்லை. ROI நல்லாயிருக்கு. PE நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழே நல்லாவே இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் தாரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சஃபர் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10% தான் தாரிஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஜூன் ரிசல்ட் வரட்டும். இவங்களுடைய சேல்ஸ் பார்க்கையில லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஈரானியர் பார்க்கையில ஒரு 3 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்னு. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாலு போர்ச்சு. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்டரும் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு புல்லிஷ் பேரல் சேனலில் தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 டைம் டச் ஆகிருச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 டைம் டச் ஆயிருக்கு. இதை சேர்க்க வேண்டாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்றனால 1 2 டைமு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் ஆப்போசிட் புல் லைன் வந்து வரைக்கும் டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கிடையில இன்டர்மீடியட்டில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. பெரிய ட்ரெண்ட் லைனு. இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போவோம். இங்கேருந்து நம்ம பார்க்க போனால் கூட ஒரு நல்ல ஒரு முக்கியமான இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுது இந்த லெக்கில். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கிடைக்குதுன்னா ஆகஸ்ட் 11 இன்னும் ஒரு 10-12 நாள் இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லைட். இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போல் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6650 கோடி மார்க்கெட் கேப்பில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% மேலே இருக்குது. ஸ்டாக் பி வந்து 16. ROI நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ 2. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குங்க. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சைடு வேல தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய ரிசல்ட் இன்னும் ஒரு ஜூன் ரிசல்ட் வரல. இந்த ரிசல்ட்டை நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க பாசிட்டிவ். டிஐ கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. அது நெகட்டிவ்ங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் கூட்டியிருக்கு. டிரான்ஸ்லைல். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய டெக்னிக்கல் சார்ட் நம்ம பார்ப்போம். எல்லாமே ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. எதுவுமே வந்து நம்ம பை காலும் செல் காலும் கொடுக்குறது கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் ஸ்டாக் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் பேலன்ஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. 1 2 3 டைம் கீழே 2 டைம் வந்து அது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலான ஒரு பியரிஷ் பேரல் சேனல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டச்சாக இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணால் ஒருவேளை இந்த மிகப்பெரிய ஒரு பேரல் சேனலுக்கு பார்த்தீங்களா இது உள்ளே வந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நல்ல ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா ஸ்டாக் வந்து ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டாக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஸ்டாக் தாங்க. பிஎல், கோல் இண்டியா, சுஸ்லான், பாலு போர்ச்சி, டிரான்ஸ்டைல். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் பார்த்துருக்க நண்பர்களே. அந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். எந்த ஒரு ஸ்டாக்கு நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடு எடுக்க வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுனாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸை கேளுங்க. இல்லைனா நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய நம்பர்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய நம்பர்களுக்கு போய் சேரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ போகிறோம். ஒவ்வொரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதுக்கப்புறம் ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறைய போடுறோம்.
அதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ட கத்துக்கிட்டு, நல்ல ஒரு ஸ்டாக்கா நல்ல ஒரு விலையில நீங்க என்ட்ரி ஆகுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். ரொம்ப மினிமம் பிரைஸ் தான். ஜஸ்ட் நீங்க ஒரு காலர் டிஃபன் சாப்பிடுற ஒரு ரூ. 100 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். நீங்க இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இருக்கு. அத புரிஞ்சுக்கங்க. எப்போதுமே நம்ம வந்து பொறுமையும், நிதானமும் ஸ்டாக் மார்க்கெட்ல கடைப்பிடிக்கணும். நம்ம வாங்குற ஸ்டாக்கோட என்ட்ரி பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.